ஆன்மீக செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ திரௌபதியம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக துரியோதனன் படுகள நிகழ்ச்சி நடைபெற்றது. புராண நிகழ்வான இந்த படுகள நிகழ்ச்சியை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்ட கூடியிருந்த பக்தர்கள் வெகுவாக ரசித்தனர். தொடர்ந்து புனித துடைப்பத்தால் ஆசீர்வாதமாக அளிக்கும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். முன்னதாக கோயில் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த ஜல்லிப்பட்டி ஸ்ரீ ஆத்திமரத்து கருப்பராயர் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலையில் கணபதி ஹோமம், முப்பெரும் தேவர்கள் மூலமந்திர திரவிய ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித குடங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு விமான கலசங்கள், மூலவர் மற்றும் உப தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயிலில் வைகாசி மாத சித்திரை நட்சத்திரத்தை முன்னிட்டு சங்கரத்தாழ்வாருக்கு சுதர்சன கூட்டு வழிபாடு நிகழ்வு நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலையில் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பூரண ஆகுதியுடன் நிறைவுற்றன. தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சன்னதியில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மூலவர் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் துளசி மற்றும் மலர் அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள முருகர் சரண கோஷங்களுடன் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ஆதி கும்பேஸ்வரருக்கும் மங்களாம்பிகை அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் சீர்வரிசை கொண்டு வருதல், மாலை மாற்றுதல் முதலான சம்பிரதாய நிகழ்வுகளை தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருநெல்வேலி டவுன் ஸ்ரீ நெல்லையப்பர் கோயிலில் வைகாசி மாதம் அஸ்த நட்சத்திர தினத்தன்று சுவேதகேது மகாராஜா திருவிளையாடல் வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுவேதகேது மகாராஜாவிற்கு யமபயம் நீக்கி சுவாமி நெல்லையப்பர் அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் வெள்ளித்தேரினை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். மதுரை மாவட்டம் தாராப்பட்டி ஸ்ரீ கொடிப்புலி முத்தையா சுவாமி கோயிலில் காப்பு கட்டுதலுடன் பெட்டி எடுப்பு திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் தினசரி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கோயிலிலிருந்து சாமி பெட்டிகள் ஊர்வலமாக வைகை ஆற்றுக்கு
சாமியாடிகளால் எடுத்துச் செல்லப்பட்டு புனித நீராடலுக்கு பின்னர் பெட்டிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அப்போது சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, 18ஆம் படி கருப்பு, பேச்சியம்மாள், ஒச்சாண்டம்மன், பெரிய மாயன், சின்ன மாயன் உள்ளிட்ட 21 தெய்வங்களின் அருளாற்றல் பெற்ற சாமியாடிகள் அருள் வந்து ஆடினர். தொடர்ந்து பெட்டிகள் பின்னர் கோயிலுக்கு மீண்டும் எடுத்து வரப்பட்டு கோயில் சுவாமிகள் மற்றும் பெட்டிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் காலபைரவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் காலபைரவ பெருமானுக்கு பால், தயிர், தேன் மற்றும் சந்தனம் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மலர் அலங்காரம், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ சிவகாமி உடனாய திருத்தளிநாதர் கோயிலில் வைகாசி விசாக வசந்த மகோத்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் திருத்தளிநாதர், பிரியாவிடையம்மன், ஸ்ரீ சிவகாமியம்மன் ஆகியோர் மணக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் எழுந்தருள திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மண்ணச்சநல்லூர் ஸ்ரீ பூமிநாத சுவாமி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் மிகச் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை அழைப்புடன் விழா தொடங்க நிகழ்வுகள் அரங்கேறின. அதனைத் தொடர்ந்து மணமகன் கோலத்தில் பூமிநாத சுவாமியும், மணமகள் கோலத்தில் தர்மசம்வர்த்தினி அம்பாளும் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளினர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடி ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் நிர்மல்ய தரிசனம் தந்த பாலமுருகனுக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கணபதி ஹோமம், தீபாராதனையுடன் கொடிக்கம்பத்தில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றமானது விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலில் மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து தினந்தோறும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் திருவீதி விழா நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பஞ்சமூர்த்திகள் வீதி விழா நடைபெற்றது. இதில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்தி திருவீதி விழா மற்றும் 63 உற்சவ திருவீதி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர்.
சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு செல்வர் உற்சவம் நடைபெற்றது. 28ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறும் நிலையில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முன்பாக செல்வருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஒய்யாளி நடத்துடன் கோயில் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலில் வரும் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து கடங்கள் புறப்பாடாகி ஊர்வலமாக யாகசாலைக்கு எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கான கலசங்கள் பீடங்களில் அமைத்து முதல் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகுதியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்திற்காக ஸ்ரீ செண்பக தியாகராஜர், அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகள் 5 தேர்களுக்கும் எழுந்தருளினர். ஸ்ரீ செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி தேருக்கு எழுந்தருளும் காட்சியினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இடச்சியூரணி ஸ்ரீ வல்லப்ப கணபதி, ஸ்ரீ இருளப்பசாமி, ஸ்ரீ பாதாள பேச்சியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு பூஜை பெட்டியுடன் சென்ற அர்ச்சகர் கோயிலில் பூஜை பெட்டியை சமர்ப்பித்தார். பின்னர் ஸ்ரீ இருளப்ப சுவாமி, ஸ்ரீ பாதாள பேச்சியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செண்பக தியாகராஜர், ஸ்ரீ நிலோத்பாலாம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரருடன் உன்மத்த நடனமாடி கோயில் பிரகாரங்களை வலம் வந்து திருத்தேருக்கு எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஸ்ரீ சொர்ணவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக உற்சவர் ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர், ஸ்ரீ பிரியாவிடையம்மன், ஸ்ரீ சொர்ணவள்ளி அம்பாள் ஆகியோர் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆன்மீகச் செய்திகள்.